அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக பாட்டு வரோம். இன்று பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் 4ல் ஒரு முக்கியமான 100 கேள்விகள் இந்த வீடியோ பதிவில் ஒரு 101 கேள்விகளாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். பசுவின் இளமை பெயர் என்ன? பசுவோட இளமை பெயர் ஆன்சர் சரிதான், பசு கன்று என்பது சரியான ஒன்று. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு என கூறியவர் யார்? இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு என கூறியவர் தொல்காப்பியர் ஆவார். தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் ரா இளங்குமரனார் அவர்கள். இவரை தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், செந்தமிழ் அந்தணர் என்று போற்றப்படுபவர். அடுத்த ஒன்று பொறுத்துக பாருங்க. இலக்கண நூல்கள் எது? சங்க இலக்கியம் எது? அறநூல்கள் எது? காப்பியங்கள் எது? இது பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ரிவிஷனாக பார்க்கறதுனால தான் நாம் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் தெரியும். அதனால தான் நானும் ஆன்சர் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கேன். ஆன்சர் அப்படி பாருங்கள். இலக்கண நூல்கள் எது எது வரும்? தொல்காப்பியம், நன்னூல், சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு, அறநூல்கள் 4 அடியார் திருக்குறள், காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் எது மாறுபடும்? எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் மாறுபடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வரி வடிவம் மாறுபடுகிறது. பொறுத்துக. வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள். இதில் நம்ம பார்த்துருப்போம். இதனுடைய பிறப்பிற்குரிய இடங்கள் என்னென்ன அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பிலிருந்து பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கிலிருந்து. மெல்லின மெய்யெழுத்துக்கள் கழுத்து, இடையின மெய்யெழுத்து மூக்கு. நான் மாற்றி சொல்லிட்டேன். வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆன்சர் கரெக்டாக தான் சொல்கிறேன். வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் கரெக்டாக சொல்லி மாற்றிட்டு மூக்கு, இடையின மெய்யெழுத்துக்கள் கழுத்திலிருந்து பிறக்கின்றன. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? தமிழ் கும்மி இந்த பாடல் இடம்பெற்ற நூல் ஆன்சர் சரிதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. முதலெழுத்துக்கள் என்பவை யாவை? முதலெழுத்துக்கள் 30ன்னு பார்த்தோம். அதில் முதலெழுத்துக்கள் என்பவை உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், முதலெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா காற்றினை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன என்பது சரியான ஒன்று. லெக்சிகோகிராஃபி என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? லெக்சிகோகிராஃபி இதனுடைய தமிழ் சொல்லாக்கம் அகராதியியல் என்று அழைக்கப்படுகிறது. மொழி தூய்மை எதில் பேணப்படுகிறது? ஆப்ஷனில் பாருங்கள். மொழி தூய்மை எழுத்து மொழியில் பேணப்படுகிறது என்பது சரியான ஒன்று. கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசை பெற்றது? கிழவனும் கடலும் இந்த நூலானது பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசை பெற்றது. காணி என்பது எதனை குறிக்கும் சொல்? காணி காணிங்கிறது இது ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நில அளவை குறிக்கும் சொல்லாகும். தமிழ் எழுத்துக்களை அதன் எழுத்து சாரியையுடன் பொருத்துக. குறில்னா எப்படி அழைக்கப்படுகிறது? நெடில், குறில் நெடில், ஆயுதம். அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. குறில் கரம், நெடில் கான், குறில் நெடில் காரம், ஆயுதம் கேனம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அம்பை எய்பவர் எயினர் அவர்தம் மகளிர் யார்? அம்பை எய்பவர் எயினர் அவர்தம் மகளிர் எயினியர் என்பது சரியான விடை.
பல்லுயிர் மண்டலம் என்பதன் ஆங்கில சொல் என்ன? பல்லுயிர் மண்டலத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பயோடைவர்சிட்டி என்பது பல்லுயிர் மண்டலத்தை குறிக்கும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக கருதப்படாத எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? இது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக கருதப்படாதது. ஆன்சர் சரிதான், சார்பு எழுத்தாகும். உவமை கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? உவமை கவிஞர் சுப்புரத்தின தாசன், சுரதா அவர்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இது என்ன வகையான தொடர்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இது ஒரு வினா தொடரை சாரும். ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் யார்? ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். கோணக்காத்து என்னும் பாடல் இடம்பெற்ற பஞ்சகும்மியை தொகுத்தவர் யார்? கோணக்காத்து என்னும் பாடல் இடம்பெற்ற பஞ்சகும்மியை தொகுத்தவர் ஆன்சர் சரிதான், சே ராசு என்பது சரியான விடை. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார்? நோய் நாடி நோய் முதல் நாடி என்றவர் திருவள்ளுவர் ஆவார். குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? இந்த ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. அந்த ரோபோவின் பெயர் சோபியா என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் காட்டை குறிக்காத சொல் என்ன? புக்கில் அப்படி நிறையாவே கொடுத்துருப்பாங்க. இதில் அடவி, கால், மிளை இதெல்லாம் காட்டை குறிக்கும் சொல். வானகம் என்பது காட்டை குறிக்காத சொல்லாகும். எந்த இடத்தில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்? உயிரெழுத்துக்கள் எந்த இடத்தில் மட்டும் சொல்லின் இடையில் வரும்னு பார்த்தீங்கன்னா அளபடையில் சொல்லின் இடையில் வரும். பசுமரத்தாணி போல என்னும் சொல்லின் உவமை பொருள் என்ன? பசுமரத்தாணி போல இதில் பார்த்தீங்கன்னா எளிதில் மனதில் பதிதல் என்பது சரியான ஒன்று. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் எப்பாடலை சார்ந்தது? பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா கிளிக்கண்ணி வகையை சார்ந்தது. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் யார்? கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் பாலகங்காதர திலகர். நீலகேசி எந்த சமய நூலாகும்? குண்டலகேசிக்கு எதிராக எழுந்தது நீலகேசி நூல். ஆன்சர் சரிதான், நீலகேசி ஒரு சமண சமய நூலாகும். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இந்த பாடல் வரியை எழுதியவர் ஔவையார் என்பது மிகச் சரியான விடை. சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு என்பது சரியான விடை. குறில் நெடில் இல்லாத அவ் என்னும் எழுத்துக்கு இன எழுத்து என்ன? அவ்வுக்கு இன எழுத்து என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. அவ்வுக்கு இன எழுத்து ஊ என்பது சரியான விடை. சிறிய கடிதம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? சிறிய கடிதம் இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம் ஆகும். தவறானதை தேர்க. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஓலைனா திருமுகம், கருப்பாட, வெள்ளாடு, அதே மாதிரி சுடுகாடு, நன்காடு, செத்தார், இறைவனடி சேர்ந்தார், இறந்தார் என்பது தவறான ஒன்று. மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? மாடு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. காவற்பெண்டு பாடிய புலி தங்கிய குகை பாடலின் கருப்பொருள் என்ன? காவல் பெண்டு பாடிய புலி தங்கிய குகை பாடலின் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா சங்ககால மக்களின் வீரத்தை பற்றி பேசுகிறது. சுஜாதாவின் நூல்களில் பொருந்தாதது எந்த நூல்? அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இதில் என் இனிய இந்திரா, மீண்டும் ஜீனோ,
ஸ்ரீரங்கத்து தேவதைகள் இதெல்லாம் அவர் எழுதியது. மின்னணு வாக்கு எந்திரம் என்பது பொருந்தாத நூலாகும். பொருள் வேறுபாடறிந்து தகுந்த சொற்களால் நிரப்புக. போரில் பயன்படுத்தியது என்ன? பூனைக்கு உள்ளது என்ன? போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்கு உள்ளது வாள் என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. புலால் நாற்றமுடையதாக அகநானூறு குறிப்பிடுவது எதை? புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடலை குறிப்பிடுகிறது. ஆசாரக்கோவை எந்த நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது? ஆசாரக்கோவை இது பார்த்தீங்கன்னா 10 மேல்கணக்கு நூல்கள், 10 கீழ்கணக்கு நூல்கள் தான் ஆசாரக்கோவையாகும். 8 தொகை 10 பாட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் 10 மேல்கணக்கு நூல்கள் என்று கூறுவோம். எந்த நிகண்ட நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த நிகண்ட நூல்னு பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரத்தில் தான் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இயற்கை இறையுறையுள் என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல்? இயற்கை இறையுறையுள் இது தேவார திருவாசக திருவாய் மொழிகள் தான் இயற்கை இறையுறையுள் என்று குறிப்பிடப்படும் நூலாகும். விடுபட்ட சொற்களை நிரப்புக. தங்கப்பூ பதிக்க தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த எந்த நாட்டின் முத்தேனோ? ஆன்சர் சரிதான். அதாவது தங்கப்பூ பதிக்க தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பி சரியான விடை. கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள எத்தனை பாடலை இளநாகனார் பாடினார்? கலித்தொகையில் மருதத்திணையில் இளநாகனார் பாடிய மொத்த பாடல்கள் 35 ஆகும். மீனவர்களுக்கு அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர்தான் என்ன? கட்டுமருந்தான் அவர்களது என்ன? மின்னல் கோடுகளே அவர்களுக்கு என்னவாக உள்ளது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மீனவர்களுக்கு அனல் வீசும் கதிரவன் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு, மின்னல் கோடுகளே அவர்களுக்கு அடிப்படை பாடம். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. களம் செய் கம்மியர் வருகை என கூ ஓய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? களஞ்சை கம்மியர் வருகை என கூ ஒய் இந்த நூல் மணிமேகலை. கம்மியரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கப்பல் கட்டுபவர்கள் கம்மியர் என அழைக்கப்பட்டனர். நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் சரிதான். கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் உள்ளன. பொடுத்துக. அடுத்த ஒன்று. மல்லெடுத்தன்னா என்ன? கழனி, களம், எக்களிப்பு, மரம். ஆப்ஷன்ல பாருங்க. மல்லெடுத்த வலிமை பெற்ற, கழனி வயல், களம் கப்பல், மரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, மரம் என்பது வீரத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகைனா நமக்கு தெரியும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதை 3ன்னு சொல்லுவோம். இதில் வங்கம், சங்கம். இது போலீஸ் எக்ஸாமில் இதை ஒன்று மாதிரி கேட்டிருந்தாங்க. உலகு, புலவு, அசைவு, இசைவு. இதில் பார்த்தீங்கன்னா இரவு யா வந்திருக்கு. இதில் தான் எதுகை இடம்பெறாத இணையாகும். கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை என்பது சரியான விடை. வந்தனன் இச்சொல்லில் பகுபதத்தின் சாரியை உறுப்பு எது என காண்க. வந்தனன் இதை நம்ம வா, இன், இத், அன் அப்படின்னு பிரிப்போம். இதில் வந்தனன் இதில் அன்னுங்கிறது தான் சாரியை உறுப்பாகும். 7ஆம் வேற்றுமைக்கு பொருத்தமில்லாத உருபு என்ன? இதில் கண், மேல், கீழ் சொல்லுவோம். ஆளுங்கிறது பொருத்தமில்லாத உருபாகும். கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார்? ஆப்ஷன்ல கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார்.
வெள்ளத்தால் அழியாது வெந்தளனால் வேகாது வேந்தராலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? வெள்ளத்தால் அழியாது வெந்தளனால் வேகாது வேந்தராலும் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டாகும். ஒன்று என்பதை குறிக்க எவை இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன? ஒன்று, இது ஓர் மற்றும் ஒரு என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உயர்வு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? உயர்வு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சே என்பது உயர்வை குறிக்கும். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் யார்? எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். கவிஞாயிறு என்னும் அடைமொழிக்குரியவர் யார்? மொழிஞாயிறுன்னு பார்த்தோம் தேவநேய பாவனார். இதில் கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதாவது தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு எது? அதுதான் என்னவா இருக்கும்? வேர் சொல்லா இருக்கும். அந்த பகுபத உறுப்பு பகுதி ஆகும். காந்தியடிகளை கவர்ந்த நூலின் பெயர் என்ன? காந்தியடிகளை கவர்ந்த நூலின் பெயர் திருக்குறள் என்பது சரியான விடை. ஊவேசா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? ஊவேசா நூலகம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். இதில் அளந்தவர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு கொஸ்டின் பார்க்காம அளந்தவர்னா வறியவர்னு போட்டுருவோம். ஆனால் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா வரும்? செல்வந்தர் என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களில் தாராபாரதியால் இயற்றப்படாத நூலினை தேர்ந்தெடுக்க. இது மனப்பாடமையாக இருக்கும். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் தாராபாரதியால் இயற்றப்பட்டது. புரட்சி முழக்கம் என்பது அவரால் இயற்றப்படாத நூலாகும். ஒரு வேண்டுகோள் என்ற தேனரசனின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை தேனரசனின் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பெய்து பழகிய மேகம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் சுந்தரர் ஆவார். வேலு நாச்சியாரின் படையானது முதலில் எந்த பகுதியினை முற்றுகையிட திட்டமிட்டது? அந்த பகுதி பார்த்தீங்கன்னா காளையார் கோவில் பகுதியைத்தான் முதலில் முற்றுகையிட திட்டமிட்டது. துணி ஓவியம் வரையப்பட்ட செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? துணி ஓவியம் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன சொற்கள் ஆகும்? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் என்பது சரியான விடை. கருத்துப்பட ஓவியத்தை எந்த இதழில் பாரதி அறிமுகப்படுத்தினார்? பிசி எக்ஸாமில் இப்போ கேட்டது தான். கருத்துப்பட ஓவியம் எந்த இதழ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இதழில் பாரதி அறிமுகப்படுத்தினார். மணிமேகலை எந்த தீவிற்கு கொண்டு செல்லப்பட்டால் அழைத்து சென்றது யார்? மணிமேகலை பார்த்தீங்கன்னா மணிவல்லவ தீவிற்கு சென்றார். அவங்கள அழைத்து சென்றது மணிமேகலா தெய்வமாகும். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இவ்வரியில் போற்றுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இதில் போற்றுதல் என்ற சொல்லின் பொருள் பாதுகாத்தல் என பொருள்படும். பின்வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதற்கு நம்ம பார்த்துருப்போம். கெடு அப்படின்னா கேடு. இப்போ இதில் சுடு சூடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும். பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்கள். வெங்கடேசர எட்டப்பராசாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் யார்? வெங்கடேசுர எட்டப்பராசாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் கடிகை முத்து புலவராவார். கோமுகி என்பதன் பொருள் என்ன? அந்த கோமுகி பொய்கை. இதில் கோமுகி அப்படின்னா அது பசுவின் முகம் என்பது சரியான ஒன்று. பொதியில் ஆயினும் இயமமாயினும் பதியலு அறியா பழங்குடி. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்?
பொதியில் ஆயினும் இயமமாயினும், இது இமயமாயினும் தான். பதியலு அறியா பழங்குடி. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரமாகும். அடுத்தது பொறுத்துக. பேரியாழ் எத்தனை நரம்புகள் கொண்டது? மகரையாழ், சகோடையாழ். அப்படி ஆப்ஷனில் பாருங்க. பேரியாழ் 21 நரம்புகள் கொண்டது, மகரையாழ் 19 நரம்புகள், சகோடையாழ் பார்த்தீங்கன்னா 14 நரம்புகள் கொண்டது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என்று வள்ளுவர் கூறுவது எதை? உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தேரழகு நகரம் எது? தூங்கா நகரம் எது? தெற்கல்லை எது? மலைகளின் இளவரசி எது? ஆப்ஷனில் தேரழகு நகரம் திருவாரூர், பூங்கா நகரம் மதுரை, தெற்கு எல்லை கன்னியாகுமரி, மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது கொடைக்கானல். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் காரணப் பெயர் அல்லாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். நாற்காலி, கரும்பலகை, வளையல் இதெல்லாம் காரணப்பெயர். கருவேலங்காடு என்பது காரணப்பெயர் கிடையாது. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? வட்டத்தொட்டி அப்படின்னாவே டிகேசி அவர்கள் தான். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவராவார். எந்த வகை மூங்கில் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு மூங்கில் தான் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றதாகும். 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார். உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர், ஆன்சர் சரிதான், மாணிக்கவாசர் அவர்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரையல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூற்றினை கூறியவர் யார்? இது மறக்க மாட்டோம், அன்னை தெரசா அவர்கள். தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தவர் யார்? தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து உதவியவர் சீதக்காதி ஆவார். பதிகம் சதகம், இதில் சதகம்னா 100ன்னு பார்த்தோம். பதிகம் என்பது எத்தனை பாடல்கள் கொண்டது? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சதகம் 100, பதிகம்னா 10 பாடல்கள் கொண்டதாகும். எல்லா உயிர்களும் மீதும் இரக்கம் கொள்பவரே என்ன வாழ்வு ஆவார் என்று கவிமணி கூறுகிறார். எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே என்ன வாழ்வு வாழ்பவர் ஆவார். ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் என்று கவிமணி குறிப்பிடுகிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? நம்ம முதலே சொல்லியிருக்கோம், பொய்கை, பூதம், பேய் முதலாழ்வார்கள். இதில் முதல் திருவந்தாதியை பாடியவர், ஆன்சர் சரிதான், பொய்கை ஆழ்வார். குற்றியலுகரம், இதை நம்ம பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இதில் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் என்பது சரியான ஒன்று. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக முனைப்பாடியார் என்பது சரியான விடை. பாய்மரக்கப்பல் என்னும் நூலை எழுதியவர் யார்? பாய்மரக்கப்பல் நூலை எழுதியவர் பாவண்ணன் அவர்கள். மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் யார்? மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் அடியார்க்கு நல்லார் என்பது சரியான விடை. பனைமரம் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? பனைமரம் இது எதில் வரும்? இரு பெயரொட்டு பண்புத்தொகை, சாரை பாம்பு, மல்லிகைப்பூ இதெல்லாம் இருபெயரொட்டு பண்பு தொகையில் வருவதாகும். பணிலம் என்று குறிப்பிடுவது என்ன? பணிலம் என்று குறிப்பிடப்படுவது சங்கு. கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர் யார்?
கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர் சேரர்கள் என்பது சரியான விடை. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு என்பது சரியான விடை. தகடூர் யாத்திரை என்னும் நூலின் சில பாடல்கள் எந்த நூலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது? தகடூர் யாத்திரை சில பாடல்கள் பார்த்திங்கன்னா புறப்பாடல் திரட்டு மூலம் தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கண்பொருணை தாமிரபரணின்னு பார்த்தோம். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எந்த ஆறு? ஆண்பொருணை அமராவதி என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் ஒரு 101 முக்கியமான கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.